ஹாய் லெட்சைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம். ஈரானில் இருக்கிற பெண்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் ஒரு சில எக்ஸாம்பிளோட போகலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான டாபிக். முதல் விஷயமா, ரொம்ப நீண்ட நாட்களுக்கு முன்னாடியே மரியம் மிர்சாஹனி அப்படிங்கிற ஒரு கணிதவியல் அறிஞர் பற்றி என்னோட எக்ஸ்தலத்தில் ட்வீட் போட்டிருக்கேன். அதுதான் இன்னைக்கு பேஸாக பேச போகிறேன். மரியம் மிர்சாஹனி நம்மளுடைய எண்களின் அரசி அப்படின்னா அவங்களுக்கு நான் தலைப்பு கொடுத்துருக்கேன். அவங்க வந்து ஒரு பொயட்டிக்கான ஒரு லேடி, ஒரு மேத்தமெட்டிஷியனாக இருந்தாலும் அவங்கள பற்றி நினைக்கும் போது ஒரு பொயட்டிக்காக தான் தோணும். ஏன்னா அவங்களோட பெண் குழந்தையே அவங்க பண்ண அந்த மேத்தமெட்டிக்கல் ரிசர்ச்சை எப்படி சொல்லுவாங்கலாம், எங்கள் அம்மா வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேயும் இறந்துறாங்க. சின்ன குழந்தை, கை குழந்தை இருக்கும் பொழுதே இறந்துறாங்க. சரி, கை குழந்தைல நடக்கிற குழந்தை இருக்கும்போது இறந்துறாங்க. அந்த குழந்தை சொல்லும் அவங்க மேத்தமெட்டிஷியன், ஆனால் அந்த குழந்தை என்ன சொல்லுவோம், எங்கள் அம்மா வந்து ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோம். ஏன்னா அப்படி வரைஞ்சிட்டே இருப்பாங்க. வழக்கமாக நமக்கு வந்து கணிதத்தையும் வரைகிறதையும் சம்மந்தப்படுத்தவே மாட்டோம். ஒரு ஆர்டிஸ்ட் கேன்வாஸில் வரைகிற மாதிரி ஒரு மேத்தமெட்டிஷியன் கேன்வாஸில் வரைவாங்க அப்படிங்கிறது கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் மரியம் மிர்சாஹனி அந்த இடத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. எப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. நோபல் பரிசு அனௌன்ஸ் பண்ணும்போது ஃபிசிக்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கெமிஸ்ட்ரிக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, மெடிசனுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, மெடிசனில் ஹியூமன் ஃபிசியாலஜிக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எக்கனாமிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பீஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, லிட்ரேச்சருக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அது மேத்தமெட்டிக்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, மேத்தமெட்டிக்ஸ்க்கு நோபல் பரிசு கிடையாது. ஒரு சிலவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக தான். ஆனால் மேத்தமெட்டிக்ஸ்க்கு அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு மெடல் இருக்குது, ஃபீல்ட்ஸ் மெடல் அப்படிங்கிற ஒரு மெடலை உருவாக்குறாங்க. அந்த மெடல் வந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கொடுக்கப்படும். அந்த மெடலுக்கு வந்து நோபல் பரிசு மாதிரி உயிருடன் இருக்கிற யாருக்கு வேணால் கொடுக்கலாம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கண்டுபிடிப்புலாம் கொடுக்கலாம், அப்படிலாம் இங்கே கிடையாது. 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அந்த கண்டுபிடிப்பாளர் அப்படிங்கிறது தான் அதனோட முக்கியமான விஷயம். இந்த ஃபீல்ட்ஸ் மெடல் வந்து 1936 கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னையிலேருந்து 2014 வரைக்கும் எந்த பெண்மணிக்கும் இந்த மெடல் போய் சேரவே இல்லை. ஆண்கள் மட்டுமே. வழக்கமாக சொல்லுவாங்களே, மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அ மேன்ஸ் ஃபீல்டு, பெண்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் வராதுன்னு. அதெல்லாம் உண்மையான விஷயமே கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய நாடுகளில் பெண்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிக்கவே கூடாது அப்படிங்கிற சட்டத்திட்டம்லாம் வந்து 19ஆம் நூற்றாண்டுலேருந்து. ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் அதெல்லாம் மாறிடுச்சு. ஆனால் ஈரானில் என்ன இருந்தது அப்படிங்கிறதா இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது. ஈரான்லேருந்து ஒரு பெண்மணி வந்து அமெரிக்காவில் வாழ்ந்து அமெரிக்காவில் அவங்க இருக்கும் பொழுது இந்த மெடலை வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கலாம். அப்போ வந்து நம்ம ஈரானில் பெண்கள் படிக்கலாம், ஒன்னே தலைமுக்காடு போடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அங்கே விதியாக இருந்தது. ஆனால் அந்த படிப்பில் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது அதில் முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறது முதல்ல இவங்களோட லைஃப் ஹிஸ்டரியில் நடந்த விஷயத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். இவங்க பிறந்தது வந்து 1977 பிறக்கிறாங்க. அவங்களோட இளமை பருவம் ஈரானில் நடந்த ஆட்சி மாற்றத்தினால பயங்கரமாக பாதிக்கப்படுது. ஆனால் அவங்க பள்ளிக்கு போகிறாங்க, வராங்க. பள்ளிக்கு போயிட்டு வரும்போது அவங்களும் அவங்களோட தோழியும் வர வழியில் இருக்கிற புக் ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. அவங்க வந்து பள்ளியிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு கடைத்தெரு வழியாக தான் வரணும். வரும்போது புக்ஸை பார்க்கறது, புக்ஸ் பார்த்துட்டு தான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. மரியம் மிர்சாஹனி 5ஆவது வகுப்பு வரைக்கும் தொடக்கப்பள்ளி வந்து அவங்களோட உள்ளூர்லேயே படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் டேலண்ட் எக்ஸாம் எழுதி ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு செலக்ட் ஆகிறாங்க. அந்த ப்ரோக்ராம் பேர் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அறிவாளித்தனமான எக்ஸப்ஷனலி டேலண்ட் இருக்கிற குழந்தைகளை மட்டும் அதுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. அது ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல், ஃபர்ஸா நிஹான் மிடில் ஸ்கூல் அண்ட் ஹை ஸ்கூல் இருக்கு. அங்கே இருக்கிற பிரின்சிபல் ரொம்ப வில் பவர் இருக்கிற லேடி, பெண்கள் முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவங்க. இந்த நேரத்தில் தான் அவங்க வந்து ரோயா பெஹிஸ்டாவை சந்திக்கிறாங்க. 6th ஸ்டாண்டர்டில் ஓரளவுக்கு மேக்ஸ் மாறாத, அது 7th ஸ்டாண்டர்டில் வர டீச்சர் வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லா மேக்ஸ் சொல்லி கொடுத்து மேக்ஸில் பெரிய இன்ட்ரெஸ்ட் வருது. இவங்களும் அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து எப்போ பாரு மேக்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க. அவங்க கணிதத்தை தான் சுவாசிச்சாங்க, கணிதத்தை தான் சாப்பிட்டாங்க, கணிதத்தில் தான் நடந்தாங்க அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்டே அவங்கள பற்றி சொன்னதை பார்க்கலாம் நீங்கள். Well, when we met first, she was not particularly interested in math. So in the first year, she was not doing particularly well in math and she was a little bit frustrated. But after the summer break in the 7th grade, when she came back, she suddenly got very excited about math and she started to do very well. And then we started to share the passion of loving math and doing math together. You have said about her that we lived maths, we read maths, we ate maths, we slept maths. I can talk English, I can walk English, I can laugh English. It was all maths all the time. And you've described how you both loved it and how particularly Mariam loved it. Right. மரியம் வந்து
அவங்க பள்ளியில் படிக்கும் பொழுது அவங்களுக்கு இது மாதிரி தேடல் இருக்கும் பொழுது திடீர்னு வந்து ஒலிம்பாய்டு மேத்தமேட்டிக்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது. அவங்களும் அவங்களோட தொழில் ரோஹயா ஹிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அதில் 3 கணிதங்கள் வந்து புதிர் கணிதங்களாக இருக்குது. அவங்க அந்த புதிர் கணிதங்களை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற முறையை வந்து இவங்க படிச்சுட்டு இருக்கிற பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் சொல்லித்தர மாட்டாங்க. இதே வகுப்பில் இருக்கிற ஆண் மாணவர்களுக்கு பாய்ஸ் ஸ்கூலில் இந்த கணிதம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது இங்கே வந்து அந்த கணித முறை இல்லை அப்படின்னோடனே இவங்க அந்த கணித முறையும் அந்த பிரின்சிபல் கொண்டு வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஸ்பெஷலாக. அது வரைக்கும் நேஷனல் ஒலிம்பாய்டில் ஈரானில் பெண்கள் யாருமே அனுமதிக்கப்பட்டதே கிடையாது. முதல் முறையாக இந்த 2 பெண்கள் போகிறாங்க. இவங்க 2 பெண்களும் பாஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நேஷனல்லையும் அவங்க மெடல் வாங்குறாங்க. இன்டர்நேஷனல் ஒலிம்பாய்டுக்கு செலக்ட் ஆகிறாங்க. இன்டர்நேஷனல் ஒலிம்பாய்டில் 41 மார்க் வாங்கி மரியம் மிர்சாஹானி கோல்டு மெடல் வாங்குறாங்க. அதுக்கு அடுத்த மார்க் வாங்கி அவங்களுடைய ஃப்ரெண்டு ரோயா 2வது மார்க் வாங்குறாங்க. இது ஈரான்ல நடந்த மிகப்பெரிய மாற்றம். அதுக்கு அடுத்த ஆண்டு 1995 மரியம் மிர்சாஹானி சென்டம் ஸ்கோர் வாங்கியிருக்கிறாங்க. 42க்கு 42 வாங்கி கோல்டு மெடல் வாங்குறாங்க. இந்த பெருமையை எந்த ஆணும் ஈரானுக்கு அது வரைக்கும் கொடுக்கல. மேக்ஸ்ல டிஃபரன்ஸ் இருந்தது சொல்லி கொடுக்கறதுல. ஆண்களுக்கு அடுத்தபடியான மேத்தமேட்டிக்ஸும் பெண்களுக்கு அதை விட கீழ்நிலையான மேத்தமேட்டிக்ஸும் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதுல தெரியுது. அவங்க வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு பிஹெச்டி பண்றாங்க. பிஹெச்டி பண்ணும்போது அவங்களுடைய இணையரை வந்து சந்திக்கிறாங்க. அவர் வந்து ஈரானியர் கிடையாது. அங்க போன உடனே அவங்க செஞ்ச முதல் வேலை முக்காடு எடுக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க 2 பேரும் அவங்க தோழி வந்து இந்த மாதிரியான ஒலிம்பாய்டு எக்ஸாம் போறதாகட்டும் கல்லூரிக்கு போகிறதா எல்லா நேரங்களையும் முக்காடு அணிந்து தான் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு போயிட்டு முடிய ஷார்ட்டாக வெட்டிட்டு அவங்களோட உடையும் வெஸ்டர்னைஸ்டான உடையாக அவங்க மாற்றிக்கிறாங்க. மரியம் மிர்சாஹானி 2008 அவரோட கணவர் செக்கோஸ்லோவாக்கியா நாட்டை சேர்ந்தவர். அவர் செக் குடியரசு. அவர் வந்து ஜான் வான்ட்ரிக் அப்படிங்கிற ஒருத்தரை காதல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இது எதுவுமே இஸ்லாத்தில் அலோவ் பண்ணப்பட்டதே கிடையாது. ஆனால் அவங்க அதை பற்றிலாம் கவலை இல்லாமல் அவங்க வாடுறாங்க. அவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறாங்க. அந்த பெண் குழந்தை தான் அவங்க அம்மா வந்து மேத்தமேட்டிக்ஸில் ஒர்க் பண்ணதை அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. மரியம் மிர்சாஹானியோட ஒர்க் வந்து ஏன் அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக பேசப்பட்டதுன்னா கர்வ் சர்ஃபேசஸ் பற்றி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜினேஷன் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இமேஜினேஷன் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனும் அந்த இமேஜினேஷனும் சேர்த்து அவங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியறதான் அவங்களுக்கான ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷனாக. அதுக்காக தான் அவங்க ஃபீல்ட்ஸ் மெடலை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் அவங்களோட குழந்தை என்ன சொல்லுது, சின்ன பொண்ணு அம்மா நல்ல ஆர்டிஸ்ட், அவங்க வரைவாங்க அப்படின்னு சொல்லுது. அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா மேத்தமெட்டிஷியன்றது தெரியாது. இவங்களுக்கு 2014 ஃபீல்ட்ஸ் மெடல் கொடுக்குறாங்க. அப்பயே அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கிறத வந்து டயக்னோஸ் பண்ணிடுறாங்க. டயக்னோஸ் பண்ணிட்டு அந்த கேன்சரோடைய தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கேன்சர் சிவியரிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அப்படி இருந்தும் இறக்கிறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடியும் அந்த கணவரோட நீச்சல் குளத்தில் நீச்சலில் போட்டி வச்சு இவங்க வந்து வின் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கான வில் பவர் இருக்குது அப்படிங்கிறதும் 1936 ஃபீல்ட்ஸ் மெடல் இன்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஆரம்பிச்சதுலேருந்து 2014 மரியம் மிர்சாஹானிக்கு ஃபீல்ட்ஸ் மெடல் கொடுக்குற வரைக்கும் எந்த பெண்ணுக்கும் அந்த மெடல் கிடைக்கல. Fields medalist Mariam Mirzakhani for her outstanding contributions to the dynamics and geometry of Riemann surfaces and their moduli spaces. ஏன்னா ஃபீல்ட்ஸ் மெடல் வாங்கிறதுக்கு உங்களுக்கு 40 வயதுக்கு குறைவானவர்களாக இருக்கணும். அதற்குள்ளே நடந்த ஆராய்ச்சிகளுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. அந்த குவாலிஃபிகேஷனை எந்த பெண்ணும் செஞ்சதே கிடையாது. உலக ஆண்கள் மட்டும்தான் சாதிச்சிருக்காங்க. முதன் முறையாக ஈரானில் மேத்தமேட்டிக்ஸில் டிஃபரன்சியேஷன் இருந்து, மேத்தமேட்டிக்ஸ் ஆண்களுக்கு தனி மேக்ஸ் பெண்களுக்கு தனி மேக்ஸ் அப்படி இருந்த நாட்டில் இருந்து வந்த ஒரு பெண்மணி தான் முதல் பெண்ணாக ஃபீல்ட்ஸ் மெடலை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமும் ரொம்ப நாள் யாருமே ஃபீல்ட்ஸ் மெடலை வாங்கலை. இப்போ தான் வந்து ஃபீல்ட் மெடல் வாங்கினவங்க வந்து யுக்ரைன் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு பெண்மணி வாங்கியிருக்காங்க. இந்த 2 பெண்மணிகள் மட்டும்தான் உலகத்திலேயே வந்து ஃபீல்ட்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. ஈரானில் ஆண்களால் சாதிக்க முடியாத ஒரு விஷயம், எந்த ஆணும் ஃபீல்ட்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு ஈரானில் பெரும் பரபரப்பாகுது இவங்களுக்கு ஃபீல்ட்ஸ் மெடல் அனௌன்ஸ் பண்ண உடனே. இப்போ மக்கள்லாம் கொண்டாடுறாங்க. அத்தனை பத்திரிகைகளும் இவங்களோட ஃபோட்டோ போடணும் அப்படின்னு பொழுது இவங்க அமெரிக்காவுக்கு வந்த உடனேயே இவங்க பண்ண முதல் வேலை, படிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு வந்தவொடனே அவங்க பண்ண முதல் வேலை முடியை ஷார்ட்டாக வெட்டிக்கிட்டதும் முக்காடு போட்டதை எடுத்துட்டு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸான பேண்ட் ஷர்ட்டோ அந்த மாதிரியான வசதியான உடைகளுக்கு அவங்க மாறிடுறாங்க. முக்காடு அதுக்கப்புறம் அணியவே இல்லை. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முக்காடு அணியாத பெண் தான் போய் ஃபீல்ட்ஸ் மெடல் வாங்குறாங்க. அந்த ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள். இந்த ஃபோட்டோவை இவங்களால ஈரானில் இருக்கிற இந்த வலதுசாரி பத்திரிகைகள், அடிப்படைவாத பத்திரிகைகள் அதை பப்ளிஷ் பண்ணவே முடியாது. ஆனால் லிபரல் மேகசின்ஸ் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு அங்கே நாடு அதை தடை விதிச்சிருக்கு, பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு. மக்கள் அதை பார்த்துடுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இந்த அடிப்படைவாத ஆட்கள் பழைய ஃபோட்டோ பப்ளிஷ் பண்ணுறாங்க. அல்லது இவங்களுடைய தலையை பின்பக்கம் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் வச்சு தலையும் வந்து அதுவும் வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி ஃபோட்டோ போட்டு அது முக்காடு இருக்கிற மாதிரியான ஒரு லுக்கை கொண்டு வந்து பண்ணுறாங்களே ஒழிய அவங்களால பண்ண முடியல. இதெல்லாம் கூட அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க ஃபீல்ட் மெடல் வாங்கினோடனே
அங்கே இருக்கிற பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் உண்டு பண்ணுது. இங்கே எப்படி வந்து அப்துல் கலாமோட பேரில் நிறைய காலேஜஸில் இருக்க ஆடிட்டோரியம், காலேஜஸ் இப்படிலாம் திறக்கிறாங்களோ, அவங்களோட பேரில் நிறைய ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ண மாதிரி அங்கே வந்து மரியம் மிர்சாஹனியோட பேரில் நிறைய அவங்க படித்த கல்லூரியில் இருக்க ஆடிட்டோரியம்க்கு அவங்க பேர் வைக்கிறாங்க, லேப்ஸ்க்கு அவங்க பேர் வைக்கிறாங்க. நிறைய இடத்துல மரியம் மிர்சாஹனி ஒரு முக்கியமான ஒரு ஆளாகவும் ஆளுமையாகவும் எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கல்ட் ஃபிகர் மாதிரி ஆயிடுறாங்க. அவங்க அங்கே இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போய் மிர்சாஹனி மாதிரி வாழணும் அப்படிங்கிறது ஒரு கனவாகவே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இடத்துக்கு போயிடுச்சு. அந்த நேரத்தில் தான் இந்த முக்காடு அணிய மாட்டேன் அப்படிங்கிற போராட்டங்கள் எல்லாமே தொடங்குது நிறையவே. இது வரைக்கும் எல்லாமே ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஃபீல்ட்ஸ் மெடல் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறத பார்த்துறாங்க. ஒரு பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்கு, கல்யாணம் ஆயிருக்கு, அழகான குழந்தை இருக்குது. இந்த நேரத்தில் என்ன நினைப்பாங்க, நம்மளோட நாட்டுக்கு போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் கடைசியாக அப்படின்னு தானே எல்லாரும் நினைப்போம். சொந்த நாட்டுக்கு ஒரு தடவையாவது வந்து போகிறதுக்கு ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் ஈரானில் ரொம்ப வித்தியாசமான ஒரு பிரச்சனையை மரியம் மிர்சாஹனி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வரணும்னு இருக்குது. ஆனால் அங்கே வந்து ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்ஸோட இமெயில்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க அங்கே போனால் சேஃப்டி இல்லை அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. அதே இங்கே வந்து வெங்கி ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து நோபல் பிரைஸ் வாங்கின உடனே இங்கே இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ்க்கு ஆனால் சீஃப் கெஸ்ட்டாக அவங்கள தான் கூப்பிட்டுருந்தோம். ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அவங்களோட கணவர் வந்து ஜான் வான்ட்ராக் வந்து முஸ்லீம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பிறந்த குழந்தை அனாஹிட்டா அப்படின்னு அவங்களோட பேர் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு விசா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ரொம்ப சின்ன குழந்தை, அவங்கள விட்டுட்டு தாய்நாட்டுக்கு வந்து போகிறதுங்கட்டும் ரொம்ப முடியாத காரியம். அதுவும் இல்லாமல் அந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப் இவங்க தலை முக்காடு இல்லாமல் அங்கே வந்தால் சும்மா இருக்க மாட்டாங்க. 2017 கரெக்டாக அவங்களோட 40 வயசில் அவங்க இறந்துடுறாங்க. இறக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அவங்க போய் அங்கே நடக்கிற இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸை போய் அட்ரஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை மேத்தமெட்டிக்ஸ்க்காகவே செலவழிச்சவங்க, டெடிகேட் பண்ணவங்க அப்படிங்கிறதான். இப்போது அரசாங்கம் அடிப்பணிய வேண்டிய நிலையில் இருக்குது. இவ்வளோ ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி இறந்துட்டாங்க அப்படின்னும் பொழுது அந்த நாடு அவங்களோட ஃபோட்டோவை பப்ளிஷ் பண்ணணும் பொழுது தலை முக்காடு அணியாத மிர்சாஹனியோட புகைப்படத்தை ருஹானி அவர்களை போட்டு அதை பப்ளிஷ் பண்ணி இரங்கல் தெரிவித்தது அப்படிங்கிறதான். முக்காடு அணியாத பெண்களுடைய ஃபோட்டோ அது வரைக்கும் அந்த நாட்டில் பப்ளிஷ் ஆனது கிடையாது. அந்த நாட்டோட தலைவர் போட்டது கிடையாது. அந்த சாதனையை அவங்க செஞ்சு காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஆனால் அந்த செய்யறதுக்கு அவங்க கொடுத்த விலைங்கிறது கடைசி அவங்களோட உயிர். அதை கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க ஃபீல்ட் மெடல் வின் பண்ணதுக்காக கூட அவங்களோட தலைவர் முக்காடு இல்லாத ஃபோட்டோ போடலை. ஆனால் அவங்க உயிரும் போனதுக்கப்புறம் தலை முக்காடு இல்லாத ஃபோட்டோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த எண்களின் அரசியின் கதையையும் இவங்க கார்ட்டூனிஸ்ட் இவங்களோட கதையும் ரெண்டுமே அவங்க பிறந்து இளமை பருவத்தில் ஆட்சி மாற்றங்கள் நடந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு திறவுகோலாக இருக்கும். ஈரான் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டுதலாகவும் இருக்குங்கிறது சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.